நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ச் என்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்து திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல், உங்களுக்கு வணக்கம். மார்ஷல் மீடியாவுக்கு வணக்கம். அட்சய பாத்திரம், 5 எழுத்து மந்திரம், உச்சரிக்கும் நாவில் எல்லாம் உயிர்மணக்கும் சந்தனம். தனது திட்டங்கள் மூலம் முதலமைச்சராக பதவியில் இருந்த பொழுது அந்த நாடு போற்றும் நல்ல திட்டங்களை தந்து பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவுகளை நிறைவேற்றி ஏழையின் சிரிப்பிலே இறைவனை கண்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களது பிறந்த நாள் என்று அண்ணாவினுடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிய ஒரு மாபெரும் தலைவி, தந்தை பெரியாரின் புரட்சிகரமான அவரது கொள்கைகளை கோட்பாடுகளை நிலைநிறுத்திய தலைவி, பூமி உள்ளவரை அம்மா புகழே நிலைத்திருக்கும் என்று சொல்லி இன்றைய தினம் வாழ்க புரட்சி தலைவி அம்மா என்று சொல்லி எனது வணக்கத்தை தெரிவிக்கிறேன். கேள்விகளை கேளுங்க மார்ச்சல். சார், பசும்பொன்னில் பிரம்மாண்ட கூட்டம், சசிகலா அவர்களின் தனி கட்சி எப்படி பாக்குறீங்க? பசும்பொன் என்றாலே ஏழை எளியவர்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு பசும்பொன் கண்ட தங்கமாக விளங்கக்கூடிய பசும்பொன் ஐயா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா நினைவு வரும். ஆகவே அவர் தன் சொத்துக்களை எல்லாம் கொடுத்து அழகு பார்த்தவர். ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் நுழைந்து வெற்றியை தந்தவர். தொடர் வெற்றிகளை குவித்தவர். நேதாஜியின் அன்பு சீடராக இருந்தவர். அவர் பிறந்த அந்த மண் போற்றுதலுக்குரிய மண். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பசும்பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த. அங்க ஏதோ கூட்டத்தை கூட்டுறன்னு போயிருக்காங்க இவங்க. அந்த இடத்த அவங்க தேர்வு பண்ணது, அவர் பிறந்த இடத்த தேர்வு பண்ணதுலாம் கரெக்ட் தான். இவ்வளவு தாமதமா போறாங்களே இருந்தா ஒண்ணு அது எப்படி சரி பண்ண போறாங்கன்னு தெரியல. அவரோடு பக்கத்திலே சொல்லக்கூடிய இடத்துக்கு தலைவர்கள் இல்லை. ஆனா இருக்க கொஞ்சம் பேருக்காவது அவங்க ஏதாவது பண்ணணும். ஒரு 10 பேர் ஒரு அக்கறை வந்திருக்குல்ல, அதிமுக அம்மா ஆட்சி நிறுவனம் அப்படின்ற மாதிரி. மாலை பொழுது மறையும் பொழுது சசிகலா என்ற ஒரு அம்மாவுடன் நெருங்கிய தோழியாக இருந்தவர். பின்னர் கட்சியினுடைய பொதுச் செயலராக சில காலம் இருந்தவர். அந்த வகையிலே நான் தான் அவருக்கு செக்யூரிட்டி ஜாமீன்லாம் கொடுத்து கோர்ட்ல ஆஜர் பண்ணதே புகழேந்தி தான். அன்னைக்கு லாயர் இல்லை, ஒரு லாயர் வச்சு பண்ண மூர்த்தின்னு. அப்புறமா சிறைக்கு சென்றார்கள், வந்தார்கள். இது கதை உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயமும். இன்னைக்காவது நீங்க சொல்ற மாதிரி மார்ஷல் ஒரு 10 கேண்டிடேட்டையாவது அனௌன்ஸ் பண்ணி அவர்களுக்கு செலவு செய்து அவர்களை வெற்றி பெற செய்ய அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருப்பார்களே, ஆனால் நான் மனதார வரவேற்கிறேன். இல்ல பாப்போம் அது இது சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அவர்கள் பெருத்த இத்தனை நாள் சசிகலா அவர்கள் இத்தனை ஆண்டுகள்ன்றது அவங்க சிறையில இருந்து வந்து ஏறக்குறைய 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இத்தனை ஆண்டுகள் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து இறங்குறாங்க காலத்துல. இத்தனை ஆண்டு ஏன் அமைதியா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? என்ன காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? தினகரன் முக்கியமாக காரணமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா யார் ஆட்சி அதிகாரத்தெல்லாம் கொடுத்து கட்சியை கொடுத்து பதவியை கொடுத்து ஜெயிலுக்கு சென்றார்களோ சிறைக்கு, அவர்கள் திருப்பி வரும் பொழுது ஒரு சும்மா கூட்டத்தை காமிச்சிட்டு அந்த நினைவிடத்தில் செல்லாம தடுத்து பின்னால் அவர்களை அரசியல் அனாதையாக்கி இவர் நோபல் பரிசு பத்தி பேசுறார். நோபல் பரிசு பழனிசாமி சொந்த சித்தி மாத்திரம் அல்ல, எனது தலைவி அவைத்தலைவர் பதவி காலியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு அது போட்டது பிச்சை. அவங்க திரும்பி இவர் அவைத்தலைவர் பிச்சை போடுறேன்ட்டு ஆரம்பிச்சாரு. அப்புறம் இவர் தலைவராக இருக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க வந்துடக்கூடாதுன்னு இந்த சதி வேலைகளை எல்லாம் செய்து இவரை வீட்டிலே அமர செய்து விட்டு அப்போ ஒரு கிட்டத்தட்ட 800 சி அப்படின்னா 800 சாக்லேட்டு எல்லாம் 500 பண்டுகளா இருக்கும். அப்ப 2000 இருந்துச்சு, 2000 ரூபாய் பண்டுல 2000 ரூபாய் சாக்லேட், 2000 சாக்லேட் அதெல்லாம் வாங்கி ஒரு ரூபாய் ஒழிச்சிட்டாரு. இப்ப கூட 300 சி சாக்லேட் வாங்கிட்டு தான் எடப்பாடி சரண் ஆயிட்டு. ஆகவே
தெருவிலே கொண்டு வந்து நிறுத்தி அரசியல் அனாதையாக்கிய துரோகி எடப்பாடியுடன் சேர்த்து கொண்ட துரோகி இவருக்கு நோபல் பரிசு கொடுப்பதா அவருக்கு நோபல் பரிசு கொடுப்பதாங்கிறது மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். அந்த கோபத்துலதான் இவங்க இறங்கி இவ்வளவு வேகமா பண்றாங்க. ஆகவே இவங்களுக்கு புத்தி சொல்லணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் சரி, அவங்களோட உறவினர் திவாகரனும் சரி, அவரது மகனும் சரி, இப்படி இவங்க ஒரு செட்டா அந்த வேலையை செய்யறாங்கன்னு எனக்கு ஒரு அனுமானம் இருக்கிறது. இப்ப சசிகலா அவர்கள் களத்தில் இறங்கி இருப்பதை வரவேற்கிறீர்களா? ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா களத்தில்? 10 தொகுதி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடணும். லேட் ஆகிட்டே இருக்கு. ஒரு 10-20 பேர் நம்பி இருக்கவங்களுக்கு 10 தொகுதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். ஆகவே அவங்க மனசு செலவு பண்ணணும், இவங்களுக்கு செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா செலவு பண்ணுவாங்க. தினகரனையே நம்பி ஏமாந்து இல்லையா, அவ்வளவும் போகலையா? அவரே முதுகுல குத்திட்டார்ல தினகரன். இப்போ சசிகலா சொந்த சித்திய எப்படி மனசுனே தெரியல, குத்திட்டு தானே இந்த வேலையை பாக்குறாரு. யாரோட சேரக்கூடாதோ அவரோட போய் சேர்ந்து நிக்கிறாரு. ரொம்ப வேதனையா இருக்கு. 15 முறை சிறைக்கு சென்ற 15 முறையோ 20 முறையோ மீண்டும் திகார் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, பிஜேபியோட கூட்டணி கிடையாது, சாகும் வரை கூட்டணி கிடையாது. என்ன பக்கத்துல வச்சுட்டு சொன்ன வார்த்தை. அதுக்கு 3 எக்ஸ்ட்ரீமா போய் பிரஸ்காரங்க கேட்கறாங்க, நீங்க எடப்பாடியோட போவீங்களா, அவர் துரோகியோட சொல்றீங்களா? அதோட தூக்குல தொங்கலாமே, நாங்கெல்லாம் தூக்கு போட்டுக்குவோம். பக்கத்துல போவோம் நல்ல நல்ல மனுஷனா, இந்த தஞ்சாவூர் ரங்கசாமி, முசிறி முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. எங்களை எல்லாம் தூக்கு போட்டுக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சிரிப்பு வேற இல்லை. அப்புறம் தூக்கு கேட்டு அனுப்பிச்சேன் மரசல். இந்த மாதிரி ஒன்றும் பதிலே இல்லை, தூக்கு போட்டுக்கவே இல்லை. அவர் தான் டிசிஷன் எடுக்கணும். நல்லா இருக்கு விடுங்க. இவர் ஒரு சதிகாரம். நோபல் பரிசுன்னு வச்சா எடப்பாடி தோத்து போயிடுவார், தினகரன் ஜெயிச்சிருவாரு. துரோகத்தினுடைய நோபல் பரிசு தினகரனுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும். அப்புறம் நம்ம 2வது வேணா இவர் பேரை ரெக்கமெண்ட் பண்ணலாம், பழனிசாமி பேரை. பொது எதிரி என்ன வாயில வந்தெல்லாம் பேசி அந்த பழனிசாமி இந்த தினகரனை பேசுறதெல்லாம் போட்டு கேட்டா வலைத்தளங்களை ஊத்தி கழுவுறாங்க பாருங்க, பார்க்க கூட முடியல கருமம். அப்படி கேவலமா பேசுறாங்க. அந்த தஞ்சை மண்ணில இருந்து பார்த்தேன் நானு. இந்த தினகரன் மேல வர அந்த கமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அப்படிலாம் பார்த்தா மத்தியானம் சாப்பிட முடியாது நம்மளால. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. இப்ப என்னோட சொல்றாரு, இந்தியாவில் சேர்றோம், இந்தியா வழியா வந்தோம், கைபர் பொருள் கணவாய் வழியா வந்துதான் கண்டுபிடிச்சோம். நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம். எங்களுடைய தலைவர், அன்பு சகோதரர், ஒப்பற்ற தலைவர், சாதனைகளினுடைய சிற்பி எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வாழ்க்கை அப்படிங்கிறார். முகமூடி பழனிசாமின்னாரு. டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டோம். இனிமேல் நான் முகமூடி பழனிசாமி. ஏதாவது உடம்புல சூடு சொரண அப்படின்னா உப்பு போட்டா தின்றானுங்க உனக்கெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா அசிங்கம் இதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் வந்து இத்தாலி கை கட்டி நின்று இப்ப எடப்பாடி காலில் விழுற அளவுக்கு போயிட்டாரு. சசிகலான்றவங்க காலில் விழுந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். எடப்பாடி காலில் விழுந்து திருப்பி அதிமுக டிடிவி தினகரன் வந்துட்டாரு பாராட்டிக்கிட்டு. இதுல யாருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு மார்ச்ல வேணா முடிவெடுத்துக்கலாம். நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. சசிகலா அவர்கள் களத்துக்கு வர்றது மூலம் கிரவுண்ட்ல ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா சார்? தென் பகுதியில ஏதாவது ஓட்ட பிரிப்பாங்களா? அவங்களுக்கான செல்வாக்கு களத்துல என்னவா இருக்கு? இதெல்லாம் பார்த்து என்னெல்லாம் போதுன்னு போயிடுச்சு மார்ச்ல எனக்கு. அதனால இது பொறுத்தது போட்டு போச்சு. நேற்று கூட இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட டெல்லியில இருந்து இன்டர்வியூல கலந்துட்டு இருக்கேன், அம்மா பிறந்த நாள்ல. அதனால வந்து நேற்று சொல்லிட்டேன் நான் தினகரனுக்கு, நீ திகார் ஜெயிலுக்கு வரலன்னா பாத்துக்கோ, எங்க இருந்து உன்னை அரசியல் பயணத்தை துவக்கி உன்னை தலைவரா புகழேந்தி கூட்டிட்டு வந்தனும், அப்பொழுது உனக்காக இறந்து போன வெற்றிவேல், என்னுடைய அன்பு நண்பன் அன்புக்குரிய நண்பர் தங்க தமிழ் செல்வன், அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரு, அப்புறம் நாஞ்சில் சம்பத்தை நான் தான் பழங்காலத்துக்கு பின்னாடி கூப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி குண்டு கல்யாணம், நம்ம தேனி முத்தையா கூடயே இருப்பாரு. எவ்வளவு பேர் சவுத்துல இருக்கீங்க, அது ஒரு லிஸ்ட் போட்டே போலாம். அவ்வளவு பேரை நாங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டம் நடத்தி வெளியில வந்து இதை பார்த்து சொல்றாரு, ஒய்ஃபை வச்சுக்கிட்டே சொல்றாரு, இசைக்கு முத்தூர் ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார் அண்ணன், புகழேந்தி இல்லைன்னா ஜெயில இருந்து வந்திருக்க முடியாது, புகழேந்தி பண்ண ஆர்ப்பாட்டம் இவ்வளவு தான், எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு செலவாகுதுன்னாரு. என் பேரை சொல்லிட்டு ஒருத்தன் கடம்பூர் ராஜின் முன்னாள் அமைச்சிட்ட பணம் வாங்கிட்டு விட்டான், தலவாய் சுந்தரன் கேள்விப்பட்ட சொன்னாங்க. அப்புறமா நாங்க இங்க கஷ்டப்பட்டு அவங்ககிட்டையும் கான்டாக்ட் பண்ணி மீட்டிங் அந்த இதெல்லாம் நடத்தணும்.
இப்படிலாம் ஒரு பெரிய ஸ்டோரி வெளியில கூட்டு வந்து விமான நிலையத்தில் ஏகப்பட்ட பேரை சேர்த்தி, அதுக்கு முன்னாடி காலர்ல கையை போட்டு போலீஸ் கொண்டு வரப்போ எட்ரா கையை எங்க தலைவர் மேல இருந்துன்னு சொல்லி அண்ணா பேரறிஞர் அண்ணா மேடையில பேசின சம்பத் தீந்தமிழர் தினகரன் நாட்டை ஆளுவான்னாரு. நானும் ஆமான்னு சொன்னேன். 30 வருஷத்துக்கு 30 வருஷம் வேணும் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிலாம் சின்னம்மாவுக்கு ஆதரவா பேச துவங்கிய பயணம் இவரை சேர்த்து பேசணும். அந்த அம்மாவுக்கு முதுகுல குத்திட்டார் அவர். இதுதான் உண்மை. என்னுடைய தாயை மனதிலே நிறுத்தி கொண்டு எனது கண்களிலே அவர் முகத்தை பார்த்து நான் உங்களிடத்திலே சொல்லுவதெல்லாம் பொது எதிரியாக பழனிசாமியை என்று முடிவு செய்தேனோ, அதிமுக தொண்டர்கள் என்று இந்த மனிதரை ஒப்புக்கொள்ளவில்லையோ, அதன் தொடர் தோல்விகள் தான் அதற்கு சாட்சி. அன்னையிலிருந்து இந்த நிமிடம் வரை பழனிசாமி என்கின்ற தீய சக்தி அரசியலிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் அக்கறையோடு கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அதிமுகவுக்கு இல்லாத என்டிஏ கூட்டணிக்கு மறுபடியும் போவீங்களான்னு கேட்டதுக்கு மதியாதார் தலைவாசல் மிதியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அவர் அண்ணனை பத்தி பேசுறது வேணா, நேற்று சப்போர்ட்டா பேசுறேன். உனக்கு தினகரன் சொன்ன ஓபிஎஸ் என்ற ஒரு உயர்ந்த மனிதரை பேசுவதற்கு உனக்கு யோகியதை இல்லைன்னு அன்னைக்கே ரிசைன் பண்ணுன்னு இந்த கூட்டம் கூட்டி சொல்ற அன்னைக்கு அம்மா இறந்த பின்னாடி வீட்டுக்காவல்ல வச்சுட்டு இந்த தினகரன் அவனை உள்ள தள்ளுறா எல்லாத்தையும் வீட்டுக்காவல்னு எல்லா எம்எல்ஏவையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு நிலைமை சரியில்லை, கவர்னர் காணாம போயிட்டாரு, ராஜினாமா கொடுக்க முடியாது, அம்மா கொடுத்த ஆட்சி போயிடும் சொல்லி அன்னைக்கே ஒரு முடிவு எடுத்திருந்தா இதெல்லாம் வருமா சார் அரசியல்ல? சொல்லுங்க பார்ப்போம். முதலும் கோணல் முற்றிலும் கோணல், அப்புறம் போய் தர்ம யுத்தம் எவனோ ஒரு முட்டா போய் சொல்லி கொடுத்தான், அதை போய் செய்ய போய் இப்படி எல்லாம் அரசியல் சூழ்நிலை மாறுது. ஆகிய ஸ்ட்ராங்கா அவர் நின்று இருந்தாருன்னா எங்கேயோ போயிருப்பார். மக்கள் மனதுல ஓபிஎஸ் வைத்து மக்கள் செல்வாக்கு இருந்த நேரம் உண்டு ஒரு நேரம். ஆகவே இப்ப போய் அவர் போய் இனிமேல் காலம் கடந்து சொல்றாரு சார் இப்பயும் கெட்டல சார், காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் இன்னும் வரல சார். அவர் சைட்ல கூட ஒரு 10-20 பேரை செலக்ட் பண்ணி அவங்களை நிறுத்தி எலெக்ஷன்ல பயணம் செய்தால் நம்பி இருக்கவங்க நடுரோடுக்கு போகாம ஒரு பெயரை சொல்லி தேர்தலில் நின்று களம் காண்டு இவர் எப்படி ராமநாதபுரத்தில் அவ்வளவு ஓட்டு வாங்கினாரோ அப்படி வாங்கி காட்டி அவர்கிட்ட தொண்டர்கள் இருக்காங்கன்றதை நிரூபிக்க முடியும் சார். ஆகவே அதை அவர் தான் செய்ய வேண்டும். திருப்பி என்டிஏக்கு போனார்னா அது நாடே. திமுகவுக்கு போறதா தகவல் எல்லாம் வெளியாயிருக்கு. தெரியல எனக்கு அவர் திமுகவுக்கு போறாரா எங்க போறாருன்னு என்னால கணிச்சு சொல்ல முடியாது. நம்ம சொல்லி அவர் போனா வரவேற்பீங்களா? யாரு கேள்வியாங்க? ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க, தாவேகாவுக்கு போயிட்டாங்க. அவங்களையெல்லாம் நான் முன்னாள் முதலமைச்சர் சார் வருதா ஞாபகம்? முன்னாள் முதலமைச்சர் மாத்திரம் இல்ல, அம்மாவுக்கு அடுத்தபடியா கட்சியினுடைய தலைவர், 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர், மக்கள் மனங்களில் இடம்பெற்றவர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைவராக விளங்கிய ஓபிஎஸ் அவர்கள் அதை நிலைநிறுத்தி சார் ஒரு ஒரு வயதை அடைந்து விட்டோம், இனிமேல் இளைஞர்களை வளர்க்க வேண்டும். ஏன் அந்த ரவீந்திரநாத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு போங்க, வளர்த்து விடுங்க. அவர் எம்பியா தானே இருந்தார், நீங்களும் புதுசா எம்பிஏ. ஆகவே அது தொடர்ந்து நீங்களே தலைவராக இருக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? திமுகவுக்கு போகணும், அங்க போகணும்னு ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த நல் மதிப்பு வைத்திருக்கின்ற சீஃப் மினிஸ்டர் அப்படியே வச்சுக்கோங்க. அம்மா பேர்ல ட்ரஸ்ட் லிஸ்ட் துவக்குங்க, பணம் இருக்கு, ஏதாவது உதவி செய்யுங்க. கூட இருக்கவங்கள மேல கொண்டு வர ஒரே ஒரு நோக்கத்தை மாத்திரம் அவர் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து மார்ஷல். அதுதான் அம்மாவும் தலைவரும் பண்ணாங்க, அதை அவர் செய்தால் நன்றாக. நிறைய ஒரு கேள்வி சார். டிடிவி தினகரன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஓபிஎஸோட எல்லாம் போனாரு, ஒன்னா இருந்தாங்க. இப்ப திடீர்னு மிக கடுமையா விமர்சிக்கிறாரு. பதவிக்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் ஓபிஎஸ். அன்னைக்கு ஓபிஎஸ் பதவியை விட்டு இறக்குனது சரிதான்னு நினைக்க வச்சுட்டாரு. இப்ப அவர் இத்தனை நாளா ஒரு புலித்தோல் ஆட்டுத்தோல் போர்த்திய ஒரு புலியாக இருந்திருக்காரு, இப்பதான் தெரிய வருது அப்படின்னு கடுமையா விமர்சிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? கொடுத்த பதவி ஒரு சாதாரண பதவி அல்ல, தமிழகத்தின் உச்சபட்ச பதவியாக முதலமைச்சர் பதவி. கொடுத்த பதவியை சேதாரம் இல்லாமல் அப்படியே திருப்பி கொடுத்த வரலாறு ஓபிஎஸ் அவர்களை சாரன்னு
புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளில் அவர் சொல்லியதை நினைவூட்டுகிறேன். அப்படிப்பட்ட உண்மையானவர், நேர்மையானவர் ஓபிஎஸ் அவர்கள் நிலையாக நின்று போராட முடியாமல் போயிருக்கலாம். வழக்கு மன்றமாகட்டும், எடப்பாடியை எதிர்ப்பதில் அந்த வேகமாகட்டும், இதெல்லாம் கம்மியா இருந்திருக்கலாம். ஓபிஎஸ் வகித்த பதவி கொடுக்க முடியாது என்கின்ற துரோகத்தை அவர் செய்தாரா? அதற்கு பின்னாலே அம்மாவுடன் சும்மா இருந்தவர்களை கூட மதித்து அந்த பதவியை ராஜினாமா செய்ய என்று விரட்டிய போது ராஜினாமா செய்துவிட்டு வெளியிலே வந்தவர். அப்படி எங்கேயாவது ஒரு இடத்தில் யாருக்காவது முதுகிலை குத்தி துரோகம் செய்திருக்கிறாரா ஓபிஎஸ் என்று நீங்கள் கணக்கெடுத்தால் இல்லை. யாரையும் ஏமாற்றவும் மாட்டார், மோசம் செய்யவும் இல்லை. இது இரண்டிற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே ஒரு போராட்ட களத்தில் அவர் ரொம்ப அமைதியாக மெதுவாக போராடினார். போராட்டமே இல்லாமல் போனார் என்று சொல்ல வேண்டுமே தவிர அவர் துரோகி அல்ல. துரோகத்தினுடைய மொத்த உருவமும் பச்சோந்தி என்று சொல்வார்களை, நிறமாறுகின்ற பச்சோந்தியை மிஞ்சக்கூடிய அளவில் துரோகத்தினுடைய உச்ச கட்டத்தில் போய் அந்த துரோகத்தினுடைய உயரமான ஏணியில் ஏறி நிற்கக்கூடிய மனிதர் ஓபிஎஸ்ஐ பற்றி பேச அருகதையற்றவர். நாடே அவரை பார்த்து சிரிக்கிறது, ஊரே சிரிக்கிறது. உன்னை பார்த்து ஊழையிட்டு லாபம் என்ன, என்னை பார்த்து. அப்படிப்பட்டு மனிதராக இருக்கின்ற தினகரன் இனி ஒரு 100 ஓட்டு வாங்க முடியாது. நிக்க சொல்லுங்க தனியா, எங்கேயாவது ஒரு 500 ஓட்டு விழுதான்னு பாக்குறேன். இப்போ எலெக்ஷன்ல நிக்க ரெடியா இல்லை. எவனையும் மாட்டி விட திட்டம். நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், எம்எல்ஏ எலெக்ஷன்ல, எம்பி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன். நீ வெளியில இருந்தா தானே நிக்க மாட்டேன். திகார் தான் வாவான்னு கூப்பிட்டு இருக்க. ரெட்டையில லஞ்சம் கொடுத்த கேஸ்லயும் அந்த ஃபரா கேஸ்ல எல்லாத்துலயும் மாட்டிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பயத்திலே இருக்காரு. ஆகதான் தேர்தலில் நிக்க மாட்டேன்றது. நின்னு பாரு, தேடி இருந்ததுன்னா நீ நின்றுட்டு ஒரு 500 1000 ஓட்டு வாங்குறீங்களான்னு நீங்க பார்ப்போம். உங்க ஜாதி இப்பெல்லாம் மக்கள் ஏமாற நம்ப தயாராக இல்லை. சவுத்துல போனா அவ்வளவுதான், அசிங்க அசிங்கமா திட்டி எடப்பாடியோட போ, பொது எதிரியோட போய் சேருன்னு சொல்லி திட்டி திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. ஆகவே தினகரனுக்கு இம்மி அளவு கூட ஓபிஎஸ் என்கின்ற மனிதரை பேச அவருக்கு யோகியதை இல்லை. இன்னொரு சொல்லி முடிச்சிடுற வேதனையோட, ஏன்னா அம்மா பிறந்த நாள் திட்ட வேணாம்னு நினைக்கிறேன். அப்புறம் என் வாயை கிளறிக்கிட்டே இருக்கீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சொந்த தொகுதி தேனி தொகுதி 40 தொகுதிகளில் 39 தொகுதி தோத்து போச்சு. நாடாளுமன்றத்துல ஏஐடிஎம்கே காரணம் ரவீந்திரநாத் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சார். அந்த ஒரு தொகுதி வெற்றி பெற்றது. 2வது முறை அருமைக்குரிய அன்பு சகோதரர் பிஜேபியால் பழிவாங்கப்பட்ட அண்ணாமலை, அன்பு நண்பர், அவர் தான் கூட்டு பஞ்சாயத்து பண்ணார். நானும் இருந்தேன். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க ராமநாதபுரம் போயிடுங்கன்னு சொல்லி பேசி ராமநாதபுரத்துக்கு போய் ஒத்துக்கிட்டு போறார். அந்த தொகுதியை, தன்னுடைய மகன் தொகுதியை தாரை வார்க்கிறார் தினகரன். தினகரன் கேட்கிறார், அண்ணாமலை சொல்கிறார், விட்டு கொடுத்துட்டு அங்க வந்து நிக்க சொல்றாரு. அதையும் விட்டு கொடுத்தாரு. நினைச்சு பாருங்க நீங்க. அங்க வந்து நின்று இருந்தால் தோத்து போயிட்டார். அங்க போய் அவர் எக்கச்சக்கமா ஓட்டு வாங்கி அவரு தோத்து போயிட்டார். இதை வேடிக்கை பார்த்து ரவீந்திரநாத் அரசியலில் ஒண்ணுமே இல்லாம நிக்கிறார் இப்போ. இதெல்லாம் இருக்கு மார்ஷல். ஆகவே துரோகத்தை பத்திய ஓபிஎஸ் பத்தி பேசுறதுல இந்த நாளைக்கு யோகியதில்லை. ஓபிஎஸ் எதுவுமே செய்யல கீழே அண்ணா விடுங்க, அவரு விஷயம் வேற. அது நான் அது சப்போர்ட் வக்காலத்தை வாங்கி சப்போர்ட் கட்டி நிக்கல. நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஐயோ வா, இது மாதிரி ஒரு துரோகிய உலகத்திலே நீங்க பார்க்க முடியாது. அந்த துரோகத்தினுடைய மறுபெயர் தான், மறு உருவம் தான் இந்த தினகரன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தா கருணை தொகை 10,000 ரூபாய் அப்படின்றாரு. இன்னைக்கு சில அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? காலையில மார்ச்சலுக்கு பொழுது போல அம்மா பிறந்த நாள் இருந்தோம். ஒரு பைத்தியத்தை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. அது ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் வந்தப்போ 6 சிலிண்டர் தரணுச்சு. அப்புறமா 1000 ரூபாய் எப்படி முதலமைச்சர் கொடுத்துருவாரு அப்படின்னுச்சு. கொடுக்க முடியுமா இந்த முதலமைச்சரால அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலினை பார்த்து கேட்டது. அப்ப கேட்டப்போதான் நான் சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பார்ட்னர் இருக்காருல்ல அன்புமணி ராமதாஸ், அவர் தான் சொன்னாரு, இவருக்கெல்லாம் என்ன பினான்ஸ் தெரியும், ஒரு நாலேஜ் உள்ள ஆளா, இவரெல்லாம் சீஃப் மினிஸ்டர் வருது, இங்க மக்கள் செஞ்ச பாவம் அது இதெல்லாம் திட்டினார் வாயில வந்ததெல்லாம்.
அந்த அம்மா எடுபடியா இருந்தவங்க, டயர் நக்கி அப்படிலாம் பேசினாரு. அவர் சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. அது மாதிரி 1000 ரூபாய் கொடுக்க முடியுமான்னா, அடிச்சு வெளுத்துட்டார்ல முதலமைச்சர். விடிய அரசுன்னாரு. இந்த பைத்தியம் விடிய அரசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ஒரு பைத்தியம். காலையில விடிஞ்சு 5000 ரூபாய் இருக்கு அக்கௌண்ட்ல. அப்ப அது விடியல் அரசுன்னு அவர் மாத்தி காமிச்சிட்டார். சொன்னது செஞ்சுட்டார் சஸ்பென்ஸா வச்சு. அது ஒரு பெரிய ஸ்ட்ரோக் அது. அடுத்த மாசில் ஸ்ட்ரோக் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவினுடைய தலைவி எந்த கட்சிக்கு போறாங்க, யாரோட இணைய போறாங்கன்ற கேள்விக்குறி பெருசா இருக்கு. ஒரு நேரத்துல 9% 10% வாக்குகளை வாங்கிய மாபெரும் தலைவி. அந்த தலைவர் விஜயகாந்த் இருந்த பொழுது, கேப்டன் இருந்த பொழுது நடந்தது. அதுக்கு பின்னாடி அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி கம்மியா வந்தது. அப்புறம் டிடிவி தினகரன் மாதிரி சேராதாரோடெல்லாம் சேர்ந்து கண்ணா பின்னான்னு ஆச்சு. ஆனா ஒரு நல்ல முடிவை அவர்கள் சக்குன்னு எடுப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. அங்கேயும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சார் சிஎம். திடீர்னு அவங்கள வர சொல்லி சேர்த்திருக்காரு. அதுல என்ன எனக்கு என்ன நியூஸ் வந்ததுன்னா, இந்த இணைப்புக்கு காரணமே வேலுமணியா. ஆச்சரியம் இல்ல உங்களுக்கு? அந்த கோயம்புத்தூர் ஈஷா மையத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல, அங்க போய் 2 பேரும் ஒண்ணா பங்கெடுத்துக்கிட்டாங்க. ராஜ்நாத் சிங் அவர்கள், வேலுமணி அவர்கள், பிரேமலதா அவர்கள். ஆமா ஆமா. அப்போ வேலுமணி சொல்லியிருக்காரு, அந்த ஆள் உங்களை ஏமாத்திடுவாரு, முதுகுல குத்திடுவாரு, முதுகுல குத்த யாரும் கிடைக்காம அலையிறாரு, பேசாம நீங்க டிஎம்கேக்கு போயிடுங்க, உங்களுக்கு பர்சனலா சொல்றேன், பின்னாடி எல்லாம் வருங்காலத்துல பேசிக்குவோம், வேற மாதிரி எல்லாம் மாறும் தேர்தலுக்கு பின்னாடி, அப்புறமா எல்லாம் அடிச்சு துரத்திடுவாங்க ஒருத்தனை, அதுக்கு பின்னாடி நான் வந்துடும், நீ கவலைப்படாம போங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது, ஏமாத்திடுவாருன்னு. அவர் கொடுத்த ஐடியா வந்து அடுத்த நாள் காலையிலேயே ஸ்டாலின் நம்புற மாதிரியா சார் இருக்கு. என்னங்க அநியாயமா இருக்கு. நான் உண்மையை சொன்னா நீங்க ஒத்துக்கலாம், நான் என்னங்க பண்ணணும்? அவங்களும் வைரேஜி போய் பக்கத்துல உட்காந்துருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா கட்சியும் கூட்டணி, ஒரு கட்சியும் கூட்டணி இல்லைங்க. அப்பாக்குள்ள அடிச்சுட்டு யாருங்க ஓட்டு போட போறா பாமக வந்து? சொல்லுங்க பாப்போம். அது நடக்காதுங்க. அப்பா போடுவாங்க தவிர பிள்ளைக்கு போடுவாங்களான்னு எனக்கு சந்தேகம். ஐயோ பாவம், பவுண்டர் வயசானவர் கண்ணு தண்ணி விடுறாரு, வளர்த்து ஆளாக்கி மத்திய அமைச்சர் பண்ணாரு, எம்பி இல்லாமலே இவ்வளவு பண்ணாரு, டாக்டர் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. அந்த அவர்கிட்ட போய் வயசானவர்கிட்ட மண்ணு கட்டுறாருன்னு தான் நினைப்பாங்களே தவிர இவர் வீரத்தை போற்றுவாங்களா? யாராவது செய்வாங்களா சொல்லுங்க? ஆகவே அங்க அது முதல்ல இவரா அவரா நான் வரல, யாருக்கு ஓட்டு விடுன்றதே ஓட்டே போட மாட்டாங்க பாமக, தெளிவா இருக்காங்க. ஆக வாக்குகள் வீணாயிடுன்னு சொல்லி வேற கட்சிக்கு போயிடுவாங்க. எடப்பாடியில பாமக வாக்கு வாங்கவே முடியாது. 1000 ஓட்டு கூட இந்த பழனிசாமியில வாங்க முடியாது. உண்மைதான், உண்மை பேசிட்டு இருக்காங்க. ஆகவே அவர் வந்து இது தர்றாரு, அது தர்றாரு, கருணை 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 எங்க இருந்து வந்துருச்சு? விலையில்லான்னு சொன்னாங்க அம்மா, கருணைன்னு சொல்லக்கூடாது, ஃப்ரீயா இலவசம் சொல்லக்கூடாது. ஆகவே அதுக்குதான் விலையில்லா அப்படின்னு சொல்லி அரிசினாங்க, மடிக்கணினாங்க, சைக்கிள்னாங்க, முதியோர்கள் பென்ஷன் திட்டம்னாங்க, விலையில்லா தாலிக்கு தங்கம் திட்டம்னாங்க, எவ்வளவோ சொன்ன அந்த தாய் வழியில வந்து கருணை பெரிய இவரு வள்ளல் கருணையில பண்றாரு. அங்க 41 பேர் செத்து போயிட்டாங்கல்ல கரூர்ல, எல்லா கட்சியும் போய் உதவுச்ச, இவர் என்ன கருணை உள்ளத்தோட போய் பண்ணாரு மக்களுக்கு? நாங்க நியாயம் அது மாதிரி எல்லாம் பேசுறது. ஆகவே கருணைக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. புரியுறதா? எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி விஷயத்தையாவது கொஞ்சம் கராரா இருப்பான்னு பார்த்தா கூட்டணியும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு போல. என்ன காரணம் சார்? ஏன் போக மாட்டேன்டாங்க சார்? யாரும் நம்புறதுக்கு ரெடியா இல்லைங்க. 6 சிலிண்டர் சொன்னாலும் சரி, 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னாலும் சரி, அந்த அவரை பார்த்தாவே ஒரு துரோகின்றாங்க எல்லாம். துரோகம் செஞ்சு வந்தவர், இவர் சொல்றதெல்லாம் நம்பிக்கையே இல்லைங்க. அவர் எடுத்த ரெக்கார்டட் பாருங்க, கோப்பு காட்சியெல்லாம் எடுத்து பாருங்க, அதுல வரும் உட்காந்துக்கிட்டு இவர் பேசிட்டு இருப்பாரு. பாத்தீங்கன்னா ஜனங்க அந்த மேடையிலேருந்து இவர் பேசும்போது கலைஞ்சி போய்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு கோமாளி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. யாரும் புரிகிறது இல்லைங்க. மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் அவர். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. அம்மாவினுடைய பிறந்த நாளில் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த பேட்டியை எடுத்திருக்கிறது. ஆகவே அம்மா புகழ் என்றும் மறையாமல் மங்காமல் மக்கள் மனதில் நினைத்து நிற்கும். அம்மா மறைவிற்கு பின்னாலும் இந்த இயக்கம், தலைவர் உருவாக்கிய இயக்கம், நிச்சயமாக என்னை போன்ற தொண்டர்களால் இந்த இயக்கம் மாபெரும் வெற்றிகளை குவிக்கும்.
என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.